கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 யோவான் 1:9, 2 John 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா யோவான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டார். நீ என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தா நீ தேவனுடையவன். நீ என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திரலைன்னா நீ தேவனுக்குரியவன் அல்ல. ஏன்னா அதை திரும்ப திரும்ப நமக்கு அழகா நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். யோவான் 7வது அதிகாரத்தில் 16வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாய் இருக்கிறது. எது என்னுடைய உபதேசம் என்னை அனுப்பினருடைய உபதேசமாக இருக்கிறது. அதே யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி 1 யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நீங்கள் குமாரனை உடையவன் தான் பிதாவை உடையவன். அப்போ ரொம்ப அழகா நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தாதான் நீங்கள் தேவனுடையவன், இல்லைன்னா இல்லை. இதே 1 யோவான் 3வது அதிகாரம் 6லிருந்து 10 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 10வது வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே இருக்கிறவன் தான் தேவனுக்குள்ளே நிலைத்து இருக்கிறான். அதே மாதிரி 1 யோவான் 4:20 சொல்லும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எப்படி உங்களால் அன்பு கூற முடியும்? அப்போ நீங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கும்போது நீங்கள் அவர் குமாரனை உடையவராய், அவருடைய பிதாவையும் உடையவனாய், பிதா குமாரன் என்று சொல்லக்கூடிய 2 பேரையும் உடையவனாக மாறுவீங்க. எப்போ? நீங்கள் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது. அப்போ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை மிகவும் ஜாக்கிரதையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ ஒருத்தவங்க ஒரு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காங்கிறத நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அவருடைய வாழ்க்கை. நான் அதனால தான் அடிக்கொரு முறை சொல்வது உண்டு. நீங்கள் டிவியில் பார்க்குற இல்லை எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிறவருடைய உபதேசத்தை கேட்குறீங்களே, அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் தன்னுடைய மனைவியை எப்படி நடத்துகிறார்? தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துகிறார்? ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழுகிறாரா? இல்லை எல்லாருக்கும் முன்பு ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறாரா? இல்லை அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கிறதா? அவருடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய சபை மக்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக பேசுகிறீங்க, எவ்வளவு அழகாக இதாக பிரசங்கம் பண்ணுறீங்கிறத காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் பாரு. நீ பிரசங்கம் பண்ணுறியா? உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறதா? ஏன்னா இன்றைக்கு என்ன பார்க்குறாங்க, நிறைய ஊழியர்கள் என்னைய பார்க்காத கிறிஸ்துவை பாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நமக்கு பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்போ நம்ம
ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவர் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாரா இல்லையா என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய கனிகள்னால் அறியப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, மலை பிரசங்கத்தில், ஒரு மரம் நல்ல மரம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு மரம் அதனுடைய கனிகள்னால அறியப்படும். அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஊழியக்காரன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாரா இல்லையா என்பது அவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கனிகள் மூலமாக தான் நமக்கு காணப்பட முடியுமே ஒழிய மற்றபடி வேற எந்த ஒரு வகையிலையும் காணப்பட முடியாது. அப்போ நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை சரியான முறையில் பகுத்தறிய கற்றுக்கொள்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிற நல்ல ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் என்பதை சாட்சியாக கண்டு வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.